நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். அஜித் சார் யுவன் கூட்டணி அப்படின்னாலே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். காரணம், இவங்களுடைய கூட்டணியில வெளியான அனைத்து படங்களுடைய பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகத்தான் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக அஜித் சாருக்கு யுவன் போடும் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும். பில்லா மங்காத்தா போன்ற படங்களுடைய பிஜிஎம் பத்தி நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல, அதற்கு கிடைத்த வரவேற்பை நீங்களே பார்த்திருப்பீங்க. அதை தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித் சார் யுவன் ஷேர் கூட்டணி தலா 59 படத்தின் மூலமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்போ ராமோஜிராவ் பிலிம் சிட்டில விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை தலா பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய போவதாக படக்குழு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. மேலும் இந்த படத்தை வினோத் தான் இயக்குறாரு, போனி கபூர் தான் தயாரிக்கிறாரு. இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த படத்துடைய பிஜிஎம் பற்றியும் பாடல்களை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஹிந்தி பிங்க்ல பாடல்கள் எதுவுமே கிடையாது. அதனால இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்துல பாடல்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு பல பேரும் சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் அஜித் ரசிகர்களுக்காக இந்த படத்துல பாடலை இணைக்க போவதாகவும் சொன்னாங்க. அதே போலதான் இந்த படத்துல அஜித் ரசிகர்களுக்காக 4 பாடல்களை வச்சிருக்காங்க. அதில் 2 பாடல்களாம், 2 பிஜிஎம். முதல் பாடல் அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்கும் இடையிலான பாடலாம். இரண்டாவது பாடல் இந்த ஸ்டோரியுடைய மெயின் கேரக்டர்களான அந்த 3 பெண்களுக்கான பாடலாம். மத்த 2 பிஜிஎம்ல ஒரு பிஜிஎம் கதையை ஒன்றி வருமாம், இன்னொரு பிஜிஎம் அஜித் சாருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படத்தை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த படத்துடைய பாடல்கள் பிஜிஎம் பற்றி பேசாத இவன் அண்மையில தான் ரசிகர்களுடன் இந்த படத்துடைய பாடல்கள் பிஜிஎம் பற்றி கலந்துரையாடினாரு. அதுல கூட முதல் பாடல் ஒரு பிஜிஎம் முடித்து விட்டதாகவும் இன்னும் ஒரு பாடல் இன்னும் ஒரு பிஜிஎம் இருப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. மேலும் அந்த பாடல் ரொம்பவே நல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னொரு பாடல்களும் முடிய போகுதான், பிஜிஎமும் ஒரு பக்கம் தயாராகிட்டு வருதான். இந்த பிஜிஎம் அஜித் சாருக்காக இருக்கும் அப்படின்னு பல பேரும் சொன்ன நிலையில அதனால இந்த பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. பில்லா மங்காத்தா படங்களுடைய பிஜிஎம் வரிசையில இந்த பிஜிஎமும் நின்னு பேசுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்துடைய பிஜிஎம்காக யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.